ஹலோ கைஸ், குட் மார்னிங். வெல்கம் டு பாஸ் எஃபெக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பேரிஸ் ஆர்டர் பிளாக். இப்போ மார்க்கெட் இங்கே ஒரு எஃப்இஜிலேருந்து ஒரு கீழே இருக்குன்னு வச்சுங்க. மார்க்கெட் இங்கேருந்து மேலேருந்து வருது. சம்பவம் இங்கே இருக்க எஃப்இஜியில் இங்கே இருக்க லிக்விடிட்டியை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் எம்எஸ்எஸ் வைக்குது. 1 செகண்ட் மேலே போயிட்டு இங்கே இருக்க ஓபியை டேப் பண்ணிட்டு ஃபர்தராக கீழே வருது. அப்படியே ஆர்டர் ஃப்ளோவே லைக் பேரிஸாக சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இங்கே எது ஓபினா இந்த லெக்கில் இருக்க கன்சிக்யூட்டிவாக இருக்க 3 இல்ல 4 கேண்டில் கன்சிக்யூட்டிவா இருந்தா அதுவும் ஒரு ஒரு பேரிஸ் ஆர்டர் பிளாக். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இங்க ஒரு சிங்கிள் கேண்டில் தான் இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு பேரிஸ் ஆர்டர் பிளாக் தான். ஓகேவா? லைக் மார்க் பண்ணோம்னா மைனஸ் ஓபின். லைக் ஒரு 1 ஹவர் ஓபி வச்சுப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிள். அதெல்லாம் மேல இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கைஸ். எடுத்துக்க சார்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி செஃப். ஓகேவா? யூஎஸ்டி செஃப்ல 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான். ஆல்ரெடி இதே மாதிரி யூஎஸ்டி செஃப்ல தான் அனலைஸ் பண்ணிருந்தோம். இப்போ யூஎஸ்டி செஃப்ல எங்க பேரிஸ் ஆர்டர் பிளாக் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்களா ஒரு லிக்விட் ஸ்வீப் பண்ணியிருக்கான் மேல. லிக்விட் ஸ்வீப் பண்ணிட்டு அங்க இருக்க ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்கா, அதுதான் நம்மளுக்கு பேரிஸ் ஆர்டர் பிளாக். இது ஒரு ஆர்டர் பிளாக். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்தரா அடுத்த ஒரு இங்க இருக்கா, இதுக்கடுத்து பாருங்களேன் கிரீன் கேண்டிலே இல்லை. இதுக்கடுத்து நம்மளுக்கு கிரீன் கேண்டிலே இல்லை, இங்கே தான் இருக்கான். இந்த கிரீன் கேண்டில் தான் அடுத்த ஆர்டர். இப்போ சில பேருக்கு டவுட் கூட வரும், ஏன் நம்ம விக் எடுக்காம பாடி எடுக்கிறோம். நம்ம எப்ப விக் எடுக்கணும்னா பாடி கேண்டிலோட பெரிய விக்கா இருந்தா மட்டும் தான் நம்ம விக் எடுக்கணும். ஓகேவா? இப்போ மட்டும் தான் நம்ம விக் எடுக்கணும். மோஸ்ட்லி பாடியை வச்சு ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. விக்கை வந்து சம்டைம்ஸ் குழப்பிக்க நீங்க வேணாம். இந்த இடத்துல விக்ல வந்து டேப் பண்ணி என்ட்ரி திரும்பி கொடுக்கல. ஓகேவா? ஃபர்தரா கீழே வந்துட்டான் மார்க்கெட்டு. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இது வர ஒரு 1 ஹவர் ஓடும். அப்படியே இங்க பார்த்தாலும் மறுபடியும் பேரி சோப்பு இருக்கு. அப்படியே ஆர்டர் ஃப்ளோவே உங்களுக்கு பார்த்தா ஈஸியா தெரியும். நெக்ஸ்ட் ஃபர்தரா பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஃப்இஜி ஓபியோட இந்த 3வது கேண்டில் டேப் பண்ணிட்டு நல்லா ஒரு வந்துட்டாங்க. நம்ம லோவர் டைம் போய் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இங்க ஒரு செல் செய்த கேவ் நடந்திருக்கு. தொடர்ந்து ஆர்டர் ஃப்ளோ அண்ட் பேரிஸ் மார்க்கெட். அதுல இருக்க ஒவ்வொரு புல்லிஷ் கேண்டிலும் நம்மளுக்கு பேரிஸ் ஆர்டர் பிளாக்கா ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் அப்படியே கீழே வருது. ஓகே கைஸ், தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.